வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி காளை மாடு பூராமே நிறையா வந்துருந்துச்சு. அது ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். பூரா போடுறேன் பாருங்கள். அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்களை பூராமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். பூரா பாருங்கள். நிறையா பேத்துக்கு நம்ம குரூப்லேயே நிறையா வீடியோ எல்லாமே மாடு கண்டு எல்லாமே எடுத்து போட்டிருந்தேன். அதையுமே பார்த்துருக்குங்க. இந்த காலம் நல்லா இருக்குது. நல்லா வளர்ப்பு சூப்பராக நல்லா வளர்ப்பில் தரமாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா லுக்காக இருந்துச்சு. மாடு பூராமே இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாடு நல்ல மாடு வந்துருந்துச்சு. போன வாரத்தை காட்டிலுமே சூப்பரான மாடு பூராமே வந்துருந்துச்சு. அந்த மாடை பூராமே எடுத்துருக்கோம். மாடு பூராமே எல்லா மாட்டையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நல்லா தான் இருக்கு பாருங்கள். நல்லா தும்மெல்லாம் செஞ்சு வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது. கும்படி எல்லாமே நல்லா இருக்குது. உயரம் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு அவ்வளோதான் ஒரு 4 பல்லு இருக்கும். 4 பல்லு 6 பல்லாக இருக்கும். அங்கிட்ட கிடக்கிற மரமெல்லாம் சூப்பராக இருக்குது. மாடு பூராமே ஓரளவுக்கு நல்லா தரமாக தான் இருந்துச்சு. வந்த மாடு பூராமே பாருங்க. சேட்டை அலப்புற பாருங்கள். நல்லா தும்மெல்லாம் அரை தும்மில் கொம்பு கொஞ்சம் குட்டை கொம்பு தான் இருந்தாலும் நல்ல மாடு தான். நல்லா சேட்டை ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல மாடு. அடுத்து நம்ம குரூப்பில் பூராமே மாடு பூராமே எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருப்போம். யாருக்கு மாடு எடுத்து தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட யார் மாடு எதுவும் விற்கணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். பசு மாடு இந்த மாதிரி இருந்தாலுமே நல்லா குருவாரான கண்டுக இருந்தாலுமே நம்மளுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கண்டாக இருந்தால் விற்று கொடுத்துடலாம். மாடு கண்டு எதுவுமே இருந்தாலுமே இந்த காலெலாம் சூப்பராக இருக்குது. நல்ல உயரம் பெருவெட்டு, சரியான பெருவெட்டு, கொம்பு எல்லாமே நல்ல பெருவெட்டு. நடுகம் எல்லாமே இருக்குது. வடத்துக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி மாடுகளை. எரு மாடு ஒரு 2 மாடு வந்துருந்துச்சு. நல்ல மாடு தான். மாடு மீடியமானது தான். இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க. நல்ல வளர்ப்பு. மேக்ஸிமம் எரு மாடுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லா பக்கமே இதாகிடுச்சு. ஏதோ 1 2 வருது. கொம்பு மட்டியாக போச்சு. மற்றபடியாக மாட்டில் நல்லா நல்ல வளர்ப்பு தான் இருக்குது. 2 கிடையாது கண்டு. இந்த வாரத்தில் போனது நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். நம்ம லேட்டாக போனாலுமே மாடு கண்டு பூராமே எல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க. கட்டினால நல்ல மாடு தான் பூராமே. அதை பூராமே எடுத்திருக்கேன். இந்த லைனில் ஃபுல்லாகவே பாருங்கள். பசு மாடு பூரா எக்கச்சக்கமாக கிடந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மாடு நம்ம வீடியோ எடுக்கிற போதெல்லாம் கொஞ்சம் மாடு பூராமே நெருக்கி அவுத்து கட்டி மாடு ஏற்ற ஆரம்பிக்க டைம் ஆயிடுச்சு. இந்த வாரத்தை நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமரா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. லோடு ஓவராகி நின்று போச்சு. அப்புறம் அதனால தான் இந்த வாரத்தில் வீடியோ ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போக அடுத்த வீடியோவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதோட நின்று போனாலும் நம்ம எடுக்க முடியலை. மாடு எல்லா மாடுமே கவர் பண்ணி எடுக்க முடியலை. இருந்த அளவில் நல்ல மாடுகளை ஓரளவுக்கு எடுத்துட்டேன். எடுக்கும்போது நல்ல மாடுகளை ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. அப்புறம் அங்கிட்ட கொஞ்சம் மாடு கிடந்ததை எடுக்க முடியலை. அதே டைமிங் கொஞ்சம் இதாகிடுச்சு. நானே என்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியலை. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஓரளவுக்கு எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்புனதுமே இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு மாடு கண்டு தேவைப்பட்டுச்சுன்னு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் நம்பர் இதில் தர்றேன். குரூப்லேயுமே ஆட் பண்ணி விட்டுருவேன். ஃபுல்லாகவே நல்ல மாடு எல்லாமே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். வாரம் இதெல்லாம் நிறையா பேத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு வர்றோம். யாருக்கு தேவைப்பட்டாலும் வெளியூர் ஆளாக இருந்தாலும் சரி உள்ளனாலுமே நல்லா புறாமே எடுத்து கொடுப்பான். 3மே சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா ஓரளவுக்கு எல்லாம் மாடு நல்ல பெருவெட்டு. பார்க்கறதும் தெரியல. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா பெருவெட்டு மாடு கதை. அது கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டையாக இருந்துச்சு. இது கொஞ்சம் இந்த ஊடாட சின்ன கோப்பு நல்ல பெருவெட்டாக இருந்துச்சு. மாடு ஓரளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாடு கதை நிறையா வந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க. அவங்களும் பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இருக்கு பாருங்க. நம்ம அப்போ தான் பார்க்கும்போது நல்லா அந்த இதெல்லாம் மரம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மாடு எது கொஞ்சம் கட்டை கை தான் இருந்தாலும் கொம்படி எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லா படப்படப்பாக வேகமாக குத்த வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி கலர் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. அது ஒரு டிசைனாக நல்லாவும் இருக்குது. பார்க்க ஒரு தோரணையாகவும் இருக்குது மாடுக. அந்த மாடு கொஞ்சம் நம்மளுக்கு லைக் பண்ணுச்சு. பார்க்க விருப்பமாக ஒரு எடுக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம் அந்த மாடை. நாளைக்கு வச்சு என்னான்னு தெரியல. அப்புறம் ஒரு ஆள் கூட கேட்டாங்க. நம்ம தான் சரி இப்போதைக்கு உங்களுக்கு அது தோதுப்படாது வேணாம் அப்படின்ட்டான்.
இந்த அங்கிட்டு ஒன்று கிடக்கு பாருங்க மரம். இந்த கண்டு நல்லா நல்லா இதெல்லாம் நல்லா சூப்பராக விட்டுச்சு. வேகமாகவும் இருந்துச்சு அந்த கண்டு கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குது. இது நெத்தி வெள்ளை ஓரளவுக்கு நல்லா கொம்பெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தொறுன்னு இருந்துச்சு ஏரியா. கொஞ்சம் இன்னும் மழை அதிகமாக ஆக ரொம்ப இதாயிரும். ஆனால் பரவாயில்ல, இந்த இருந்த மட்டும் பரவாயில்ல. இதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கண்டு பூராமே நிறைய எடுத்து போட்டிருந்தோம். கண்டு பூரா நல்லா வந்து குரூப்பில் போட்டிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலம்லாம் பாருங்கள் கொஞ்சம் விரிதலை தான் நல்லா இருந்துச்சு. மாடு நல்லா விரிதலைனாலும் ஒரு நாள் ஓடி இருக்கனால கண்டிப்பாக ஏதாவது மாடு நல்லா வச்சுருந்துருப்பாங்க. இதுவும் நல்லா அங்கே மச்சம் கிடக்கு. நல்லா மரம் தான், லேசாக வெள்ளையில் மரம். இதுவும் டைப்பாக நல்லா தான் இருக்குது. மாடு பூராமே இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. மாடு பூரா இப்படி மாடுகள் பூராமே இதை எடுத்துக்கிட்டே இருக்கேன். வேறு மரப்பசுலாம் சூப்பராக இருக்குது. நல்லா மரம், செவலை மரம் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. இந்த காலையத்தையும் சொன்னேன், அந்த காலையெல்லாம் நிறையா இருக்குது பாருங்க. அங்கிட்டு பூரா நல்லா படவடப்பில் தான் கிடந்துச்சு. மாடு பூரா நல்ல மாடுகளாக தான் கிடந்துச்சு. வளர்ப்பு நல்லா வளர்ப்புந்ததெல்லாம் பாருங்க. மங்குன்னு தப்புது. அங்கிட்டு ஒரு செவலை கிடக்கு. இந்த மாடு சூப்பராக இருந்துச்சு. நல்ல பருவட்டு, நல்ல உயர்ந்தாரம், நல்ல கும்படி, சூப்பராக இருக்குது மாடு. ஆனால் பல் சேர்ந்துருக்காது, ஏன்னா கடமளப்பாக இருக்குது. நல்ல பருவட்டு, உயரம் சரியான உயரம், நல்ல காலையதான். பூரா மாடு பூரா அந்த வாரத்தில் நல்ல மாடு வந்துருந்துச்சு. போன வாரத்தில் கூட 10 மாடு தான் வந்துருந்துச்சு. அவ்வளோ ஒன்று சொல்லிக்கிற மாதிரி மாடு இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாரத்தில் பொறுத்தளவு நல்லா பார்க்க நல்லா லட்சணமான மாடு நிறையா இருந்துச்சு. அது பூராமே நம்ம எடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. புதன்கிழமை வீடியோ எவ்வளோ வருதுன்னு தெரியலை, பாப்பா முடிஞ்ச வரைக்கும் போட்டுறேன் இருக்கதை. இங்கிட்டு பூரா பார்த்தீங்கன்னா நான் பசு மாடு ஜாதி மாடு பூரா எக்கச்சக்கமான மாடு கிடந்துச்சு. அதையுமே நம்ம ஃபுல்லாக எடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பால் மாடை எல்லாத்துக்குமே எடுத்து போடுறேன். அதை விரும்பி பாருங்கள். அதை நீங்கள் பார்க்குறத வச்சு அடுத்து நம்ம எதை போடுறது என்னன்னு பார்க்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காளை மாடு இது எல்லாத்தையும் விரும்பி பார்க்குறாங்க. பசு மாடு, பால் மாடு இதுகளை வந்து ரொம்ப பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாட்டு மாடுகளை வந்து ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அதையும் நம்ம ஃபுல்லாக எடுத்து போடுறோம். நீங்கள் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டெலாம் பார்த்தீங்களா, இது மாதிரி மரம் மாடு தான் நிறையா பேர் விரும்புகிறாங்க. நாட்டு மாடாக இருக்கணும், கொஞ்சம் கிராஸ் மாடு தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த கண்டு எடுக்கிறதுலாம் நல்லாயிருக்கும். இங்கிட்ட ஜாதி மாடு கிடக்க வருங்க. இது மாதிரி பைகாம்பாரம் மாடு நிறையா கிடந்துச்சு. வந்ததில் பூராமே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட உள்ளே இருக்குது, அதை பூராமே எடுக்கலை. இது பூரா நல்லா இதெல்லாம் கிடையாது, நல்லா கிடையாது தான். விலை கேட்டேன், 20 ரூபா சொன்னார். சரி வேணான்னு வந்துட்டேன் நான். நல்லா கிடையாது, நல்லா நேரம் நாடி மரம் கருப்பு, நல்லா இருக்குது மாடு. அப்புறம் அந்த காளாங்கண்டு கிடக்கு. அங்கிட்டு ஒரு கண்டு கிடந்துச்சு. கண்டு அது வேகமாக இருந்துச்சு, நல்லா படப்படப்பா. பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு போன சரட்டுன்னு மிரட்டி வந்துருச்சு. அதான் ஓடியாச்சு. அப்புறம் பார்த்தா கண்டு நல்ல கண்டு, கிராஸ் கண்டு தான். அரை தும்முலாக வரும் மாடு, சூப்பர் மாடாக வந்துடும். இந்த கண்ணை ஃபுல்லாக எடுக்கணுன்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் அந்த கண்டு ஒரு டைப்பாக இருந்துச்சு. நல்லா கொம்பெல்லாம் ஓரளவுக்கு வந்துடும், நல்லா வந்துடும் மாடாகும்போது. நல்லா படபடப்பாக இருந்துச்சு பிள்ளை நேரத்தில். அதில் போக போக நல்லா அம்மட்டுது சவுண்டோடு. வேகமாக அரட்டி ஓடி ஆரம்பாங்க. அப்புறம் புறங்கிட்டு புறம் கண்டு கிடந்துச்சு. அதை புறம் எடுத்தேன். அதையுமே கேட்கல, விலைவாசி என்னன்னு கேட்காம வந்துட்டேன். அதே இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து எடுக்கலை, அப்படியே நின்று போச்சு. நிறையா மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பூராமே அம்மா தழும்பு நிறையா உழுகுது, அம்மா வருது. அது நிறையா மாடுகள் சரியாகிடுது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது போக மாட்டுகளுக்கு பூராமே இந்த உண்ணி நிறையா பிடிச்சி, அதனால மாடுகளும் கண்டு காணாச்சியெல்லாம் ரொம்ப செத்து போகுது. ஜாதி மாடெலாம் சுத்தமாக தாங்குதில்லை, ஃபுல்லாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கு எதுவும் மருந்து எது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள். ஏன்னா எந்த வைத்தியத்துக்கு என்ன பண்ணணுன்றதை கொஞ்சம் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.
முடிஞ்ச வரைக்கும் அது நிறையா மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, மாட்டுகளுக்கு போட்டு பார்த்துருப்பாங்க, அதோட பலன் மாட்டுக்கு கிடச்சிருக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி உங்களோட கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள், போட்டு விடுங்க. நம்ம பார்த்துட்டு நல்லா இருந்தால் கூட அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அவங்கள பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நம்மளோட எல்லாமே நிறைகளை அப்புறம் சொல்லுங்கள். நம்ம வைத்தியம் மாட்டுகளுக்கு மெயினானது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மருந்து இல்லை இந்த மாதிரி பேர் போட்டு அந்த மருந்தை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இதுகளுக்கு பூரா சொல்லுங்கள். மெயினாக உண்ணி இந்த அம்மை நோய் ரெண்டுக்கும் மெயினாக மருந்து சொல்லுங்கள். அதை பூரா பார்ப்போம். அதுபோக நம்ம குரூப்பில் யாரும் தேவைப்பட்டாலுமே நம்ம நம்பர் தருவோம். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர் மெயினாக அதை சொல்லி போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன மாடு தேவை, இல்லை மாடு விற்கணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா ஓரளவுக்கு விலை நல்லா கரெக்டான விலையை சொல்லி வைங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.